ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக இந்த கோடு நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த கோடுக்கு கொஞ்சம் மேலே வைங்க. நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக ஒரு கோடு. இது மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு விட்டு மேலே ஒரு கோடு. இது அளவாக இந்த அளவுக்கு ஒரு கோடும், அதுக்கு மேலே நம்ம துணி தப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 4 இன்ச்சு விட்டு மேலே ஒரு கோடு. அவ்வளோதான். கரெக்டாக இந்த எண்டுக்கு கீழே ஒரு கோடு. இது என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக இதை வச்சுக்கோங்க துணியை. இந்த கழுத்துக்கு முதுகு பக்கம் வருதில்ல, அந்த சைடில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு கோடு. கரெக்டாக இதில் ஒரு இந்த அளவு தைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்டில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. வரைஞ்சிடுவோம். இது அப்படியே மடித்து நம்ம போடலாம். இது வந்து நம்மளுக்கு ஈஸியான டைப்பு. கரெக்டாக இதை மடிச்சிங்கன்னா இது வருது பார்த்தீங்கன்னா இந்த லைன், அதுக்கு நேராகவே ஒரு கோடு போட்டுக்கோங்க. தைக்க தெரியாதவங்களாம் ஈஸியாக தைக்கலாம். நம்மளுக்கு ப்ளவுஸும் கரெக்டாக வரும். அதே மாதிரி இப்போ போட்டாச்சா, இந்த ப்ளவுஸ் ரெடி எடுத்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு 4 இன்ச்சு நீங்களே இப்படி வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 4 இன்ச்சு. இதெல்லாம் நம்ம தைக்கிறதுக்கான துணி. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம்.